ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கடலை பக்கோடா. அதற்கான பொருட்கள்: வேர்க்கடலை, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம். இப்போ வாங்கம்மா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வேர்க்கடலையை நம்ம பிரட்டி வச்சுருவோம்மா. இப்போ கடலை மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம், காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து நம்ம தேவையான அளவு, பூண்டு விழுதும் தனியாக போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம அரைச்சது போட்டுக்கலாம், அது ஒரு 1/4 டீஸ்பூன், நல்லா மணமாக இருக்கும். ஒரு 1/4 சிட்டிகை பெருங்காயம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிப்போமா. நம்ம கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம், கலர் கொஞ்சம் போட்டுக்குவோமா, நல்ல நிறமாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிற எண்ணெயை நம்ம சூடு பண்ணியிருக்கிறோம், அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடாக ஊற்றிக்கணுமா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே 200 கிராம் நிலக்கடலை வந்து இந்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணிக்கணுமா. இதுக்கு ரொம்ப தண்ணி செல்லாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பரட்டி வச்சுக்குவோம்மா. இப்போ ஆயில்லையே நம்ம பரட்டி வச்சுட்டோமா, எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது கொஞ்சம் கெட்டியாதாம்மா இருக்கணும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மாத்திரம் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமாக போட்டுக்கணுமா. இப்போ இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாதாம்மா தெரியும், ஆயிலில் போட்டால் இது ஒட்டிக்கும். ஆனால் ரொம்ப தண்ணியாக போயிட்டால் எண்ணெயை குடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆயிலில் நம்ம சூடு பண்ணிக்கிட்டு நம்ம போட்டு எடுப்போம்மா. இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கிட்டோம்மா. இப்போ பிரட்டி வச்ச கடலையை வந்து நம்ம இப்படியே மொத்தமாக போட்டோம்னு சொன்னால் அப்படியே மொத்தமாக வந்துடும்மா. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒத்தையாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட் எடுத்து நம்ம உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு உதிரியாக நமக்கு வருமா. இப்போ ஆயில் சூடு ஏறிடுச்சு. நம்ம அடுப்பை வந்து மீடியமாகவே இருக்கட்டும்மா. ஃபஸ்ட்டு ஆயிலை சூடு பண்ணிக்கிட்டு அப்புறம் மீடியமாக ஆக்கிக்க வேண்டியதுதான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு தடவை செஞ்சுட்டு அப்புறம் நமக்கு கஷ்டம் தெரியாதுமா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம ஈஸியாக டக்குன்னு போடலாமா. முதல்ல நம்ம ஆயிலை சூடு பண்ணுறதுக்கு முன்னையே அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக பபுள்ஸ் விட்டு நல்லா முறுமுறுண்டு வந்துருச்சுமா. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம், பிளேட்டில் எடுத்துருவோம்மா. ஆயில் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் இருக்காதும்மா. நம்ம பிளேட்டில் கொட்டிடுவோம்மா. இப்போ மொத்த கடலையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம்மா, ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு நம்ம பூண்டு கூட இடித்து வறுத்து போடலாம், நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டதுனால தேவையில்லை. நம்ம கருவேப்பிலையை மாத்திரம் இதில் போட்டுக்கணுமா. கடலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சுமா. இதை செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா